முதலமைச்சரும் கழகத்தின் பொதுச் செயலாளருமான எளிமை, நிர்வாகம், அனுபவம் மற்றும் மக்கள் நல பணிக்காக அரும்பாடுபட்டு அரசியல் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கழகத்தின் கொறடா மாண்புமிகு திரு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மற்றும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு SP வேலுமணி அண்ணன் அவர்களுக்கும் மாண்புமிகு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அலுவலர்கள், பத்திரிகையாளர்கள், பார்வையாளர்கள், என் குடும்பத்தினர், எக்ஸ் ஆர்மி அப்பா அவர்கள், அம்மா அவர்கள், மாமா அத்தை அவர்கள், உறவினர்கள், கழகத்தின் மாவட்ட செயலாளர், ஒன்றிய, நகர, பேரூர் மற்றும் கிளை கழகத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அளவற்ற அன்பு, அசைக்க முடியாத நம்பிக்கையும் வைத்து என்னை வெற்றி பெற வைத்து இந்த மாபெரும் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைத்த என் அன்பு லால்குடி தொகுதி மக்கள் அளித்த வாக்கிற்கு அவர்களின் நம்பிக்கைக்கும் என் உள்ளத்திலிருந்து இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வெறும் வார்த்தைகளில் என் வாக்குறுதிகள் கரைந்து விடாமல் செயல்பாடுகளில் மக்களின் நம்பிக்கையை நிலைநிறுத்துவேன். திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதியில் மக்களுக்கு மக்கள் பணியே மகேசன் பணி என்ற உயரிய எண்ணத்தோடு தொகுதியின் அனைத்து அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்ற அயராது உழைப்பேன். மேலும் பின்தங்கிய மக்களின் கல்வி, சுகாதாரம், விவசாயம், வேலைவாய்ப்பு, பெண்கள் முன்னேற்றம் மற்றும் இளைஞர்களின் வளர்ச்சி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நிலையான முன்னேற்றத்தை உருவாக்க மக்களின் குரலாக கொடுத்து பணியாற்றுவேன். புனித பூமியான லால்குடி தொகுதியை தமிழகத்தின் முன்மாதிரியான தொகுதியாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை மாநகரில் மழைநீர் வடிகால், அதாவது வீட்டுக்கு ஒரு மழைநீர் தொட்டி அமைப்பை 2001ஆம் ஆண்டு முன்னுரிமை திட்டமாக கொண்டு வந்து நகரப்புற வெள்ள பாதிப்புகளை தடுக்க தொலைநோக்கு பார்வையுடன் அதன் விரிவாக்கத்தில் வழிவகுத்து பின்னர் தமிழகம் முழுவதும் மழைநீர் வடிகால் கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளை முன்னெடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்கின்றது புறநானூறு. பசியால் வாடும் மனிதனுக்கு ஒருவேளை உணவு அளிப்பவர் அவருக்கு உயிர் கொடுத்தவருக்கு சமமானவர். பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றி ஏழை எளிய பள்ளி குழந்தைகளின் உடல் நலன் அக்கறையுடன் செயல்பட்டவர் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் அவர்கள். அதேபோல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குழந்தைகள் உண்ணும் உணவின் தரத்தை தாமே நேரடியாக சென்று பரிசோதித்து அறிந்து அவர்களின் நலனின் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறிய வள்ளலார் பெருமான் அவர்களின் உயர்ந்த சிந்தனையை போற்றும் வகையில் இன்றும் வடலூரில் அணையாத அடுப்பு ஏழை மக்களின் வயிற்று பசியை போக்கி கொண்டிருக்கிறது. அந்த வழியில் ஏழை எளிய மக்களின் பசியை போக்க வந்த அன்னபூரணி அச்சய பாத்திரமாக விளங்கிய திட்டம்தான் அம்மா உணவகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடம் ஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி பெண்களின் அரசியல் பங்கேற்பை உறுதிப்படுத்தியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தமிழக மக்களின் அன்னையாக இருந்து தன் கையால் உணவு வழங்கி தமிழக மக்களின் நலனை காத்தவர் இரும்பு பெண்மணி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் கொண்டு வரப்பட்ட இந்த நல்ல திட்டத்தை இன்னும் பல இடங்களில் விரிவுபடுத்த வேண்டும். குறிப்பாக லால்குடி சட்டமன்ற தொகுதி மற்றும் பல இடங்களில் அம்மா உணவகங்கள், அம்மா மருந்தகங்கள் திறக்கவும், லால்குடி புள்ளம்பாடி பகுதியில் நெல் களங்கள், பார்க்கு, பொது நூலகம், கல்லூரிகள் மற்றும் அரசு தொழில் பயிற்சி நிறுவனம் அமைத்து அதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கவும் இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த மாமன்றத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நம் நாட்டை நேசிப்போம், பெண்களை மதிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், சமூக சேவையில் பங்கேற்போம். அற்றார் அலிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புலி. வறியவர்களின் பசியை போக்குவதே
தான் பெற்ற செல்வத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துவதற்கான வழி என்று வள்ளுவர் பெருந்தகை நமக்கு வழிகாட்டியுள்ளார். ஆகவே இந்த அரசு அம்மா உணவகத்தை ஒரு முன்மாதிரியாக கொண்டு தமிழக மக்களின் பசிப்பினி தீர்க்கும் அரசாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேர்தல் வாக்குறுதியின்படி வறட்சி, வெள்ளம், பயிர் சேதம் மற்றும் நியாயமான விலை கிடைக்காததால் கடும் நெருக்கடியில் உள்ள விவசாயிகளின் கூட்டுறவு நகைக்கடனையும் விவசாய கடனையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிரந்தர நெல் கொள்முதல் கிடங்குகள் திருச்சி மாவட்டத்தில் லால்குடி தொகுதியில் மொத்தம் 20,558 ஹெக்டேர் விவசாய நிலப்பரப்புகள் உள்ளது. இதில் சுமார் 45% நிலப்பரப்புகள், அதாவது 9,000 ஹெக்டேருக்கு அதிகமான பரப்பளவில் தற்போது விவசாயம் நடைபெற்று வருகிறது. எனவே இந்த வளமான விவசாயத்தை பகுதியின் உற்பத்தி திறனை மேலும் உயர்த்தும் வகையில் லால்குடி, புள்ளம்பாடி, அன்பில், வாளாடி மற்றும் ஆலங்குடி, மகாஜானம் பகுதிகளில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல்லை பாதுகாப்பாக சேமிக்க நிரந்தர நெல் கொள்முதல் கிடங்குகள் அமைக்க ஆவணம் செய்ய வேண்டும். மேலும் புள்ளம்பாடி ஒன்றியத்தில் விளையும் மக்காச்சோளத்தை அரசு நேரடியாக கொள்முதல் செய்து மக்காச்சோளத்தை அடிப்படையாக கொண்டு எத்தனால் தொழிற்சாலை அமைத்து விவசாயிகளுக்கு உரிய விலை வழங்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க உடனடியாக கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நியாய விலை கடைகள் அமைத்தல். அப்பாத்துறை கிராமத்தில் பகுதி நேர நியாய விலை கடையை நிரந்தர கடையாக தரம் உயர்த்தி புதிய கட்டிடம் அமைக்க வேண்டும். மேலும் பல்லபுரம், அகலங்கநல்லூர் ஆகிய கிராமங்களில் புதிய நியாய விலை கடைகள் கட்டிடங்களை தச்சன்குறிச்சியிலும் பகுதி நேர நியாய விலை கடையையும் ஏற்படுத்த வேண்டும். அதேபோல் புள்ளம்பாடி பகுதி 2 புதிய நியாய விலை கடைகள் பூவாலூரில் பழுதடைந்த நிலையில் உள்ளது. 2 நியாய விலை கடைகளை இடித்து 2 கடைகள் மற்றும் கழிப்பறை வசதியுடன் புதிய கட்டிடம் கட்ட தேவையான நிதியை ஒதுக்கிட விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். டாலிமாபுரத்தில் புதிய அரசு சமுதாய கூடம் கட்டமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ கல்வியில் முன்னேறுவதற்காக 7.5% சிறப்பு இட ஒதுக்கீடு வழங்கியவர். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி தமிழகத்தின் மருத்துவ கல்வி கட்டமைப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். 60 ஆண்டு கால தடம் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வறண்ட பகுதிகளில் உயிர்நாடியாக விளங்கும் அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம் பல ஆண்டுகளாக மக்களின் கனவாக இருந்தது. அந்த கனவுக்கு செயல் வடிவம் கொடுத்தது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை நிதி ஒதுக்கி திட்டப்பணிகளை நிறைவுபடுத்திய நடைமுறைப்படுத்தியவர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்கள். எண்ணிலடங்கா திட்டங்களை தந்தது அதிமுக அரசு. இதே தெய்வம் அம்மாவின் அரசு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலும் என்றால் அது மிகமையாகாது. கழகம் கட்சியில் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வழிகாட்டுதலின் உள்ளாட்சி துறையில் இந்திய அளவில் தமிழகம் 143 தேசிய விருதுகளை பெற்று சாதனை படைத்தவர் SP வேலுமணி அண்ணன் அவர்கள். நிர்வாக வசதிக்காக புதிய மாவட்டங்களை உருவாக்கி அந்தந்த பகுதிகளில் வளர்ச்சிக்கு வழிவகுத்தவர். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தஞ்சை டெல்டா மாவட்டங்களை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற செய்தது பாதுகாத்தவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயத்தின் உயிர்நாடியான நீர்வளத்தை பாதுகாக்க அகலங்கநல்லூர் ஊராட்சி உட்பட தாரனூர் பகுதியில் உள்ள எல்லப்பத்து வாய்க்கால், வாரி வாய்க்கால், மெய்யரங்க வாய்க்கால், கருங்கால் வாய்க்கால், நெடுக்காடு வாய்க்கால் மற்றும் சாலை வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார வேண்டும். மேலும் விரகனூர் ஏரியை முழுமையாக சீரமைத்து அதன் நீர்பிடிப்பு திறனை உயர்த்த வேண்டும். புள்ளம்பாடி ஒன்றியத்தின் வடக்கு பகுதியில் உள்ள காட்டாறுகளை தூர்வாரி சீமைக்கருவேல்
மரங்களை அகற்றி நீர்வழி பாதைகளை சீரமைத்து நீர்வளத்தை பெருக்க வேண்டும். புள்ளம்பாடி மற்றும் லால்குடி தொகுதி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் சரபங்கா திட்டம் மூலம் காவிரி பாசன நீரை கொண்டு வந்து பாசன வசதியை மேம்படுத்த வேண்டும். மேலும் PK அகரம், ரெட்டிமாங்குடி, M கண்ணனூர், உரத்தூர், கல்லகம், கீழரசூர் மற்றும் முதுவத்தூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் பாதுகாக்கப்பட குடிநீர் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் லால்குடி தொகுதியில் பெருவளப்பூர், அப்பாத்துறை, திரணிப்பாளையம், ஆலம்பாக்கம், சிறுவயலூர், காணக்கிளியநல்லூர் மற்றும் ஆரோக்கியபுரம் ஆகிய பகுதிகளில் காவேரி மற்றும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டங்களை விரிவுபடுத்தி சீரான குடிநீர் வசதிகளை ஏற்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் சுருக்கமாமா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு தொகுதியின் எதிர்காலம் மாணவர்களின் கல்வியில்தான் உள்ளது. எனவே லால்குடி தொகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பெஞ்சு, டெஸ்க், கணினி மற்றும் அறிவியல் ஆய்வகங்கள், ஹைடெக் லேப், குடிநீர், கழிப்பறை, சுற்றுச்சுவர் கூடுதல் வகுப்பறைகள், மின் விசிறிகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் அரசு விரைந்து ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பூவாலூர் பேரூராட்சி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஒன்றை தேவையான கட்டமைப்பு வசதிகளுடன் அமைக்க வேண்டும். புத்தூர்பாளையம் சமூக நீதி விடுதியில் மாணவர்களுக்கு படுக்கை மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனடியாக மேம்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விளையாட்டு மேம்பாடு மாணவரின் கல்வியுடன் உடல் நலமும் விளையாட்டும் திறனும் மிக முக்கியமானவை. எனவே நெடுங்கூரில் கபடி மைதானம் அமைக்கவும், அன்பில் விளையாட்டு மைதானம் மற்றும் பூவாலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாலிபால், கிரிக்கெட், ஃபுட்பால், பாஸ்கெட்பால் மற்றும் தடகள ஆகிய மைதானங்களை தரம் உயர்த்தவும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் 1882ஆம் ஆண்டு பாரம்பரியமிக்க உறுப்பினர் கொஞ்சம் சீக்கிரம் தொடங்கப்பட்ட 144 ஆண்டு இங்க பாருங்க, நான் அங்க பேசிட்டு இருக்கேன், கையெல்லாம் தூக்காது. லால்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6 ஏக்கர் பரப்பளவை கொண்ட 400 மீட்டர் தடகள மைதானம் இப்பொழுது இந்த பள்ளியின் பராமரிப்பின்றி உள்ளது. இந்த பள்ளியில் இன்று 1700 மாணவர்கள் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். லால்குடியை சேர்ந்த ஒலிம்பிக் வீரர் ஆரோக்கியராஜ் அவர்கள் இந்த ஸ்கூல்ல தான், லால்குடி அரசு பள்ளியில தான் பயின்றார்கள். அவர் குறிப்பாக 2017ஆம் ஆண்டு அர்ஜுனா விருது பெற்றவர். லால்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தினமும் 300க்கு மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி பெறும் விளையாட்டு மைதானத்தை சீரமைத்து உயர்தர வசதிகளில் மேம்படுத்த இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜல்லிக்கட்டு வாடிவாசல் அமைத்தல் தமிழர்களின் வீரத்தையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் உலகறிய செய்யும் பெருமைமிக்க விளையாட்டு ஜல்லிக்கட்டு ஆகும். நமது லால்குடி தொகுதியில் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த வீர விளையாட்டில் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்கிறார்கள். ஆனால் நிரந்தரமான வாடிவாசல் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் இல்லாததால் ஜல்லிக்கட்டு போட்டிகளை முறையாக பாதுகாப்பாகவும் நடத்துவதில் சிரமங்கள் ஏற்படுகின்றன. எனவே லால்குடி தொகுதியில் அரசின் சார்பில் அனைத்து பாதுகாப்பு வசதிகளுடன் கூடிய நிரந்தர ஜல்லிக்கட்டு வாடிவாசல் ஒன்றை அமைத்து தருமாறு மாண்புமிகு அரசை இந்த பேரவையின் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாடிவாசல் அமைப்பதே வீரத்தமிழரின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வரலாற்றை சாதனையாக அமையும். கொஞ்சம் தயவு செய்து நீங்களே நினைச்சு பாருங்க, 234 தொகுதிகளும் பேசணும். லால்குடி தொகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் சக்தி வாய்ந்த திருத்தலமாகும். எனவே தொலைதூர பகுதியில் இருந்து வரும் பக்தர்கள் பாதுகாப்பாக தங்கி தரிசனம் செய்யும் வகையில் கோயில் அருகே அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய பக்தர்கள் தங்குமிடம், யாத்திரிகர் மாளிகை அமைக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் லால்குடி சமயபுரம் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய வழித்தடங்களில் பயணிகள் நிழற்குடை மற்றும் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் புள்ளம்பாடி ஊட்டத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு சுத்தரத்னேஸ்வரர் திருக்கோவிலில் 1100 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்று சிறப்புமிக்க சோழர் கால திருத்தலமாகும். எனவே கல்வெட்டுகள் மற்றும் பாரம்பரிய
மரபை பாதுகாத்து இந்த திருக்கோயிலை ஆன்மீகம் மற்றும் பாரம்பரிய மாண்புமிகு உறுப்பினர் திரு சுற்றுலா சூரியனூர் மையமாக ஆர். மேம்படுத்த சந்திரன் அரசு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சொல்லுங்க. முடிச்சிடுறேன். தயவு செய்து நன்றி சொல்லுங்க. உங்களுடைய கோப்புகளை கொடுங்க. அவை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நன்றி சொல்லுங்க மேடம். சிறுபான்மை சமூகத்தின் பிரதிநிதியாக ஒரு முக்கிய வேண்டுகோளை முன்வைக்கிறேன். தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் கிறிஸ்தவ சமுதாயத்தை பொது கல்லறையா தோட்டமாக இல்லாத சூழ்நிலை உள்ளது. எனவே மாவட்டம் தோறும் அனைத்து கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு பயன்பெறும் வகையில் பொது கல்லறை தோட்டம் இடத்தை அரசு ஆய்வு செய்ய முறைப்படுத்தி ஒதுக்கீடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சொல்லுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மக்களாலான அரசியலுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உணவு, பெண்கள் நலம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் காட்டிய பாதையில் மக்களின் வாசல் வரை நலத்திட்டங்கள் சென்றடைவதே நல்லாட்சியின் உண்மையான வெற்றி என்பதை இந்த மாமன்றத்தின் வழியாக நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர்கள் அனைவருக்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் என்னை இந்த மாமன்றத்திற்கு அனுப்பி வைத்த எனது லால்குடி தொகுதி மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு வேலுமணி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கொஞ்சம் சுருக்கமா பேசுங்க. மாண்புமிகு உறுப்பினர் தாழ்மையான வேண்டுகோள், கொஞ்சம் சுருக்கம். சரி, திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது ஒரு தவறான கருத்தை பதிவு செய்தார்கள். மகளிர் சுய குழு ஆரம்பித்தது அவருடைய திமுகவுடைய தலைவர் காலத்தில் என்று சொன்னார்கள். மகளிர் சுய குழு ஆரம்பித்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் 1983 ஆரம்பிக்கப்பட்டது தருமபுரி மாவட்டத்தில். அதே போல வங்கி கடன் இணைப்பு சொன்னாங்க. அது திமுக ஆட்சியில் 2006 2011 வரையில் 9898 கோடி தான். அதுல புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் 2011 2016 வரையில் 24,470 கோடி முடிச்சிட ஒரே 24,470 கோடி. அதுக்கு பின்னால் 2016 21 வரையில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56,000 கோடி. ஆக மொத்தம் 2011 2021 வரையில் 83,000 கோடி வங்கி கடன் இணைப்பு கொடுத்து அண்ணா திமுக ஆட்சியில புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் எடப்பாடியார் இருக்கும்போது. ஒரு நிமிஷம் அண்ணா, நான் தரேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை ஒரு 10 வருஷமாவே டிபேட்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு தனியா ஒரு பட்டிமன்றம் தான் வைக்கணும். சரி, ரைட். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கே நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1989 ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் நேரடியாக தருமபுரி சென்று மகளிர் உரிமை தொகை மகளிர் சுய உதவி குழுவை ஆரம்பித்து வந்தது கலைஞர் அவர்கள். அவர் 83 என்று சொல்கிறார். அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போதே பல முறை சட்டமன்றத்திலே இதை பற்றி பேசி, அன்றைக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த அண்ணன் தலைவர் தளபதி அவர்களும் அவர் மற்றவர்களும் அதை பற்றி பேசியிருக்கிறோம். இன்றைக்கு புதிதாக நம்முடைய வேலுமணி அண்ணன் 83 ரெண்டு பேரும் எம்ஜிஆர் உறுப்பினர்கள் 2 பேத்துக்கும் ஒரு தாழ்மையான அங்க போய் ஒரு நிமிஷம் உங்க கருத்தை சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. அதாவது 2 பேருமே உங்க கருத்தை பதிவு பண்ணிட்டீங்க. மாண்புமிகு உறுப்பினர் ராகேஷ் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, சுருக்கமா கோரிக்கை தான், கூட்டுறவு சம்பந்தமான கோரிக்கை தான். தமிழக அரசாங்கம் கூட்டுறவு சங்கத்துல விவசாய கடனை தள்ளுபடி பண்றீங்க. அதுல என்னன்னா 1/5/2025 முதல் 28/2/2026 வரை பெற்ற விவசாய கடன் தள்ளுபடி ஆயிருக்குன்னு அறிவிச்சிருக்கீங்க. இந்த விவசாய கடனை வாங்கினவங்க பாத்தீங்கன்னா 19/6/2026 முன்னாடி அந்த ஒரு ஆண்டு காலத்துல வாங்கின விவசாய கடன் திருப்பி செலுத்தி இருந்தா அவங்களுக்கு தள்ளுபடி இல்லைன்னு சொல்லி இப்ப அரசாணையில தெரிவிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதாவது விவசாய கடனை முழுமையா கரெக்டா அந்த டியூ டேட்ல கரெக்டா கட்டினவங்களுக்கு தள்ளுபடி கொடுக்கணும். அவங்களுக்கு ஊக்கத்தொகை தரதுதான் முறை. ஆனா நமது அரசாங்கத்துல அந்த கூட்டுறவு கடனை முறையா செலுத்தவங்களுக்கு தள்ளுபடி இல்லைன்னு சொல்லி என் தொகுதியில சங்கராபுரம் தொகுதியில மராணத்தம் சொசைட்டில 40க்கும் மேற்பட்டோருக்கு கூட்டுறவு கடன் முறையா செலுத்திருக்காங்க. வாங்கின கடனை சரியான தவணையில செலுத்திருக்காங்க. உறுப்பினர் கோரிக்கை சுருக்கமா சொல்லுங்க. அவ்வளவுதான் பேரவை துணைத் தலைவர். ஒரே நிமிஷம். வாங்கிய கடனை முறையா திருப்பி தவணை செலுத்திருக்காங்க. அவங்களுக்கு கூட்டுறவு கடன் தள்ளுபடி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு செல்ற, நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணனுக்கு சொல்ற,
முதல்வர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வாங்கி தரணும். ஏன்னா மகாராஷ்டிராவில் தான் இல்ல, இல்ல, அந்த மேற்கோள் காட்ட வேணாம். நீங்க விஷயத்தை சொல்லிட்டீங்க. மாண்புமிகு துறை சார்ந்த அமைச்சரே உங்களோட மென்ஷனை நோட் பண்ணிட்டு அவருக்கு ரிப்ளை பண்ணுவாரு. நீங்க அமரலாம். நன்றி, மாண்புமிகு சீனிவாச சேதுபதி உறுப்பினர், மாண்புமிகு சீனிவாச சேதுபதி, மாண்புமிகு அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள். அதை மாண்புமிகு முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கான விளக்கத்தை உரிய முறையில் தெரிவிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி, கொஞ்சம் சிம்பிளா கொஸ்டின் மட்டும் கேட்டுட்டு இது பண்ணுங்க. கோரிக்கை. மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் கூறினார்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு நாங்கள் தங்கள் ஆட்சியில் மருத்துவக் கல்லூரி மற்றெல்லாம் கொண்டு வந்தார்கள் என்று.